சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த மாநாட்டில் பங்கேற்க 30,000 பிரதிநிதிகள் பதிவு செய்துள்ளனர். 450க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ள நிலையில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளின் தொழில் நிறுவன தலைவர்கள் உரையாற்றுகின்றனர். இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் 5.50 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. சிங்கப்பூர் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் 31,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக இந்தியாவிற்கான சிங்கப்பூர் தூதரகம் தெரிவித்துள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உலக முதலீட்டாளர் மாநாட்டின் போது தமிழ்நாடு அரசோடு கையெழுத்தாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பசுமை பொருளாதாரத்திலும் தரவு மையங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மேம்பாட்டிலும் இந்த முதலீடுகள் செய்யப்பட உள்ளதாக சிங்கப்பூர் தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. உலகின் முன்னணி மின் வாகன தயாரிப்பு நிறுவனமான வென்ஃபாஸ்ட் நிறுவனம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதை உறுதி செய்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் அனைவரது எதிர்பார்ப்புகளையும் விஞ்சி 16,000 கோடி ரூபாய் மதிப்பில் தூத்துக்குடியில் EV கார் மற்றும் மின்கலன் உற்பத்தி தொழிற்சாலையை வென்ஃபாஸ்ட் நிறுவனம் அமைக்க உள்ளதாக கூறியுள்ளார். இது வெறும் முதலீடு அல்ல, தென் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் ஒரு பெரும் பாய்ச்சல் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரான்சின் உலகளாவிய வாகன உதிரி பாகங்களை உற்பத்தி செய்யும் வால்யூ நிறுவனம் தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. உற்பத்தி வசதிகள், சந்தைக்கு பிறகான செயல்பாடுகள் மற்றும் உலகளாவிய தொழில்நுட்ப மையத்தை விரிவுபடுத்துவதற்காக சென்னை மண்டலத்தில் 3000 பணியாளர்களால் தனது திறமையை அதிகரிக்க வால்வோ நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. எதிர்பார்ப்பை விட முதலீடு அதிகமாக இருக்கும் என்று அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். முதலீடு நம்பர் மட்டும் குறிக்கோள் அல்ல என்று கூறிய அவர், வேலை வாய்ப்புகளை தான் வெற்றியாக கருதுவதாக கூறியுள்ளார். உலகம் எதை நோக்கி செல்கிறது என்பதை அறிந்து கொள்ள வல்லுநர்களின் பேச்சை கேட்க வருமாறு இளைஞர்களுக்கு அமைச்சர் TRB ராஜா அழைப்பு விடுத்துள்ளார். சீனாவை போல் தமிழகத்தில் தொழில் புரட்சியை ஏற்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சிப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வளர்ச்சிக்கான விதை என்று கூறிய அவர், தமிழக அரசு எதை செய்தாலும் குறை சொல்ல ஒரு கூட்டம் இருப்பதாக கூறினார். சென்னை அடையாறில் தமிழருவி மணியன், கவிஞர் வாசுகி ஆகியோர் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், ஜார்க்கண்ட் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பின்பு பேசிய அண்ணாமலை, சமூக நீதி பேசும் திமுகவில் 2 பட்டியல் இனத்தவர்கள் மட்டுமே அமைச்சர்களாக இருப்பதாகவும், காமராஜர் சமூக நீதியை சத்தமில்லாமல் செய்ததாகவும் தெரிவித்தார். நிதி ஒதுக்கீடு பற்றி பேசுவதற்கு பாஜகவினருக்கு எந்தவொரு தகுதியும் கிடையாது என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் சாடியுள்ளார். தமிழகத்திலிருந்து ரூபாய் 5.08 லட்சம் கோடி வரி வசூல் கிடைத்த நிலையில் மத்திய அரசு எவ்வளவு கொடுத்துள்ளது என்று கேள்வி எழுப்பினார். ஹிந்தி பேசும் மாநிலங்களுக்கு மட்டும் அதிக நிதி வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், வரி வருவாய் பெற்று லஞ்சம் செய்வதாக விமர்சித்தார். கடந்த 3 ஆண்டில் சுகாதாரத்துறை சார்பில் நிதி கேட்கும் போதெல்லாம் கொஞ்சமும் தாமதமில்லாமல் மத்திய அரசு தருவது மகிழ்ச்சியை தருகிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று கூறிய அவர், திருச்சியில் சித்த மருத்துவத்திற்கான எய்ம்ஸ் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமர் ஆவார் என்று கூறிய அவர், பாஜக தலைமையிலான கூட்டணியே வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். ஆதித்யா L1 விண்கலம் இலக்கை அடைந்திருப்பதற்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த வெற்றியின் மூலம் இந்தியா மற்றொரு மைல்கல்லை உருவாக்கியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். மிகவும் சவாலான மற்றும் சிக்கலான விண்வெளி பயணங்களை உணர்ந்து கொள்வதில் நமது விஞ்ஞானிகளின் இடைவிடாத அர்ப்பணிப்புக்கு இது சான்றாக விளங்குவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். மனித குலத்தின் நலனுக்காக அறிவியலின் புதிய எல்லைகளை தொடர்ந்து பின்தொடர்வோம் என்றும் கூறியுள்ளார்.
சிறப்பு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்த நிலையில் இன்று முதல் டோக்கன்கள் விநியோகிக்கப்பட உள்ளன. டோக்கனில் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதற்கான நாள் மற்றும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும் என்றும் அந்த தேதியில் பொதுமக்கள் நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொங்கல் சிறப்பு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் ஏடிஎம் கார்டுகள், வங்கி விவரங்களை மக்கள் தொலைத்திருக்கக்கூடும் என்பதால் நிவாரணத் தொகை 6000 ரூபாய் ரொக்கமாக வழங்க உத்தரவிடப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. இதுவரை 23,18,000 குடும்பங்களுக்கு நியாய விலைக் கடைகள் மூலமாக நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும், நிவாரணத் தொகை கோரி அளிக்கப்பட்டுள்ள 7,03,170 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு வங்கி மூலம் நிவாரணத் தொகை டெபாசிட் செய்யப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வரும் 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் போக்குவரத்து கழக ஊழியர்கள் அனைவரும் கட்டாயம் 9ஆம் தேதி பணிக்கு வர வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அன்று யாருக்கும் விடுப்போ ஓய்வோ இல்லை என்றும், வார விடுமுறை அல்லது பணி ஓய்வில் இருப்பவர்கள் கூட உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பணிக்கு வராத ஊழியர்கள் மீது சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் கலைஞர் 100 விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவில் ரஜினி, கமல், சிவராஜ்குமார், அமைச்சரும் நடிகருமான உதயநிதி, நடிகையும் அமைச்சருமான ரோஜா, சூர்யா, தனுஷ், கார்த்தி, வடிவேல், சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, பார்த்திபன், நடிகை நயன்தாரா பங்கேற்றனர். மேலும் இயக்குநர்கள் சங்கர், லோகேஷ் கனகராஜ், S.A. சந்திரசேகர், அமீர், வெற்றிமாறன் உள்ளிட்ட திரையுலக பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கலைஞரின் இறுதி மரியாதை நிகழ்வு ஒளிபரப்பப்பட்டது. நடிகர் கமல்ஹாசனின் கோரிக்கையை ஏற்று சென்னையில் 500 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன திரைப்பட நகரம் அமைக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் முதல் தென்னிந்திய கலைஞர்கள் வரை கலைஞர் 100 நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளதாகவும், அதற்கு முதலமைச்சராகவோ திமுக தலைவராகவோ மட்டுமல்லாமல் கலைஞரின் மகன் என்ற முறையில் நன்றி தெரிவிப்பதாக கூறினார். 65 ஆண்டுகள் கலைத்துறையில் பயணித்து கலையினம் என்பது என் இனம் என கூறிய கலைஞருக்காக தான் இந்த விழா எடுத்துள்ளீர்கள் என்று முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். கலைஞர் 100 விழாவில் பேட்டரி வண்டியில் பவுன்சர்களை ஏற்ற மறுத்ததால் நயன்தாரா கோபமடைந்து பேசிய நிலையில் பவுன்சர்கள் வாகனத்தில் ஏறிய பின்பு விழா மேடைக்கு புறப்பட்டார். கலைஞர் 100 விழாவை போன்று மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கும் விழா நடத்த வேண்டும் என திரைப்பிரபலங்கள் வலியுறுத்தியுள்ளனர். கண்டிப்பாக அதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் என்று தயாரிப்பாளர் ஐஸ்ரி கணேசன் கூறியுள்ளார். விஜயகாந்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கூறியுள்ள நடிகை ஆர்த்தி, நடிகர் சங்கத்திற்கு விஜயகாந்த் பெயரை வைக்கலாம் என்று தெரிவித்தார். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிக்கான பிரச்சார ஊர்தி அறிமுக விழா சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. அப்போது பிரச்சார ஊர்தியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வரும் 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் போட்டிகள் நடைபெற உள்ளதால் 8ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை 38 மாவட்டங்களுக்கு சென்று இந்த ஊர்தி பிரச்சாரம் செய்ய உள்ளது. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கேலோ இந்தியா தொடக்க விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பார் என நம்பிக்கை தெரிவித்தார். டான்செட், சீட்டா, பிஜி தேர்வுகளுக்கு ஜனவரி 10ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் MBA, MCA படிப்புகளில் சேருவதற்கு டான்செட் தேர்வு மார்ச் 9ஆம் தேதியும், அரசு கல்லூரிகளில் ME, MTech முதுநிலை பொறியியல் படிப்புகளுக்கான சீட்டா தேர்வு மார்ச் 10ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இதற்கான அண்ணா பல்கலைக்கழகத்தின் டான்செட் இணையதளத்தில் 10ஆம் தேதி முதல் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது.
நடுவானில் பறந்து கொண்டிருந்த அலாஸ்கா ஏர்லைன்ஸ் விமானத்தின் கதவு காற்றோடு காற்றாக அடித்து செல்லப்பட்ட அதிர்ச்சி சம்பவத்தால் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. 174 பயணிகள் மற்றும் 6 விமான ஊழியர்களுடன் பயணித்த விமானம் 16,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஜன்னல் அருகே பயணிகள் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. There was no one seated there. There was thankfully no one anyone to get to the emergency door. We're at the end of the plane, so the emergency door's right there. It was just a piece of the plane. இந்தியாவில் போயிங் 737-8 மேக்ஸ் ரக விமானங்களை பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் போர்ட்லாந்து நகரில் பறந்து கொண்டிருந்த அலாஸ்கா விமானத்தில் திடீரென கதவு திறந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து போயிங் 737 மேக்ஸ் ரக விமானத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியானது. இந்த நிலையில் இந்தியாவில் உள்ள அனைத்து போயிங் 737-8 மேக்ஸ் ரக விமானங்களை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று விமான நிறுவனங்களுக்கு இந்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை உட்பட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தென்காசி, நெல்லை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் தடைப்பட்ட திருச்செந்தூர் விரைவு ரயில் சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது. சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடந்து வந்த நிலையில் பணிகள் முடிந்து சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து திருச்செந்தூர் விரைவு ரயில் தனது சேவையை மீண்டும் தொடங்கியுள்ளது. அதன்படி திருச்செந்தூரிலிருந்து இரவு 8:25 மணிக்கு சென்னைக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டுள்ளது. மேலும் இன்று முதல் வழக்கமான ரயில் சேவை திருநெல்வேலி திருச்செந்தூர் வழித்தடத்தில் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை குரோம்பேட்டையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு இப்பகுதியில் உள்ள துணிக்கடையில் மக்கள் குவிந்தனர். மேலும் வார இறுதி நாள் என்பதால் வெளியூர் செல்லும் பயணிகள் கூட்டமும் அதிகரித்தது. இதனால் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை, தாம்பரம் மெப்ஸ் மற்றும் தாம்பரம் பல்லாவரம் ரேடியல் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மயிலாப்பூர் செல்வதற்கு பேருந்துகள் இல்லாததால் பொதுமக்களின் அவதி குறித்த தந்தி டிவி செய்தியின் எதிரொலியாக போக்குவரத்து கழகம் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மயிலாப்பூர் செல்வதற்கு பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து கேட்கும்போது நடத்துனர்கள் பயணிகளை தரக்குறைவாக பேசியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து தந்தி டிவி சார்பில் செய்திகள் வெளியானது. இந்த நிலையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியின் காரணமாக மயிலாப்பூர் வழித்தடத்தில் பேருந்துகள் கால தாமதமாக இயக்கப்பட்டது என கூறப்பட்டுள்ளது. மேலும் பயணியிடம் தவறான அணுகுமுறையை வெளிப்படுத்திய நடத்துனர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் சிறுத்தை தாக்கி 3 வயது பெண் குழந்தை பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேங்கோ ரேஞ்ச் எனும் பகுதியில் உள்ள தனியார் தேயிலை தோட்டத்திற்குள் சிறுத்தையானது புகுந்தது. அங்கே இருந்த ஜார்க்கண்ட் மாநில தொழிலாளியின் 3 வயது மகளை சிறுத்தை வனப்பகுதிக்குள் இழுந்து சென்றது. இதையடுத்து குழந்தை மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பலியானது. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் சிறுத்தை தாக்கி குழந்தை பலியான நிலையில் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கேரளா செல்லும் சாலையில் இந்த போராட்டமானது நடத்தப்பட்டது. அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய வனத்துறையினர் சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அது எங்கு வேண்டுமானாலும் வரக்கூடும் என்றும் எச்சரித்தனர். சிறுத்தையை பிடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் கோடக்கரை மலை கிராமத்தில் துடைப்பம் குச்சி சேகரிக்க சென்ற ருத்ரப்பா என்பவர் ஒற்றை காட்டு யானையிடம் சிக்கியதாக கூறப்படுகிறது. யானை தாக்கியதில் பலத்த காயமடைந்த ருத்ரப்பா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ருத்ரப்பாவின் உடலை மீட்டு வனத்துறையினர் மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக குஜராத் மாநிலம் வதோதராவில் 108 அடி நீள அகர்பத்தி தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 4 மாதங்களாக தயாரிக்கப்பட்ட இந்த அகர்பத்தியில் 3000 கிலோ பசுஞ்சாணம், 91 கிலோ நெய் உட்பட ஹோமத்திற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அகர்பத்தியின் நறுமணம் சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு மனம் பரப்பும் என்றும் தொடர்ச்சியாக 45 நாட்கள் எரியக்கூடியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கண்டெய்னர் லாரி மூலம் அயோத்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. செல்லும் வழியில் அகர்பத்தியை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். நெல்லை மாவட்டத்தில் வெள்ளத்தால் ஆவணங்களை இழந்தவர்களுக்கு திங்கட்கிழமை தோறும் சிறப்பு முகாம்களை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மாவட்டத்தில் உள்ள 8 வட்டாட்சியர் அலுவலகத்திலும் இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. வருவாய்த்துறை மற்றும் இதர அரசு துறைகளில் வழங்கப்படும் சான்றிதழ்கள், குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை உள்ளிட்டவை இந்த சிறப்பு முகாம்கள் மூலம் கட்டணமின்றி வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த 346 குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெய்த அதிகனமழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள குளம், கால்வாய், அணை உள்ளிட்ட 346 நீர்நிலைகள் பெரும் சேதத்தை சந்தித்தன. இவை அனைத்தும் மணல் மூட்டைகள் கொண்டும் மணல் மேடுகளை ஏற்படுத்தியும் தற்காலிகமாக சீர் செய்யப்பட்டுள்ளது. மாஞ்சோலைக்கு செல்லும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வனத்துறை சார்பில் சிறப்பு வாகனம் இயக்கப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதிகளுக்கு செல்லும் சாலைகள் கனமழையால் சேதமடைந்துள்ளன. இதனால் பஸ் போக்குவரத்து நிறுத்தப்பட்ட நிலையில் அங்கு தேயிலை தோட்டங்களில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு வனத்துறை சார்பில் சிறப்பு வாகனம் இயக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடியில் நடைபெற்ற மழை வெள்ள மீட்பு ஆலோசனைக் கூட்டத்தில் சமூக செயல்பாட்டாளர் TSS மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மழை வெள்ள பாதிப்பு குறித்தும் அதிலிருந்து மக்களை மீட்பது குறித்தும் தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தனர். இந்த கூட்டத்தில் பெறப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு வருகிற பிப்ரவரி மாதம் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் நடத்தப்படும் பருவநிலை மாற்ற மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்டு தீர்வு கிடைக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துவோம் என அவர்கள் தெரிவித்தனர். நாமக்கல்லில் அரசு ஒப்பந்ததாரர் சத்தியமூர்த்தி வீடு மற்றும் அலுவலகத்தில் 5 நாட்களாக நடைபெற்று வந்த வருமான வரித்துறை சோதனை நிறைவடைந்தது. இதில் கணக்கில் வராத ஏராளமான சொத்து ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் எடுத்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கட்டுமான நிறுவனத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி ஆவணங்களை எடுத்து சென்றது குறிப்பிடத்தக்கது. வீச்சறிவாளுடன் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பதிவிட்ட இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். சாக்கோ பாய் என்ற இன்ஸ்டா ஐடியில் வாலிபர் ஒருவர் வீச்சறிவாளோடு கானா பாடல் ஒன்றுக்கு நடனமாடியபடி பதிவிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. அந்த வீடியோ காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் அந்த நபரை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் எனவும், லைக்ஸுக்காக பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இதுபோன்ற வீடியோக்களை பதிவேற்றம் செய்ய வேண்டாம் எனவும் போலீசார் எச்சரித்துள்ளனர். நாட்டாமை படபாணியில் தங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததோடு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குமாறு வற்புறுத்துவதாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு குடும்பத்தினர் புகார் அளித்தனர். அன்னியூர் ஊராட்சியைச் சேர்ந்த ஜெனிதா என்பவரது வீட்டை அவரது உறவினர்கள் சூறையாடியதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் தங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டதாகவும், ஊரில் மீண்டும் சேர்க்க 10 முறை காலில் விழ வேண்டும் என நாட்டாமை நிர்பந்தித்ததாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எண்ணூரில் தொடர்ந்து 11வது நாளாக போராடி வரும் மக்களை ஊக்குவிக்கும் வகையில் பறையடித்து மாணவர்கள் ஆதரவு தெரிவித்தனர். எண்ணூர் அமோனியா கசிவு ஏற்பட்ட உர ஆலையை மூடக்கோரி அப்பகுதி மக்கள் தொழிற்சாலை வாயிலில் அமர்ந்து தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பல்வேறு கட்சித் தலைவர்களும் பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் 11வது நாளாக மாணவர்கள் பறையடித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர்.
நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை கடந்த 2 நாட்களில் 40 காசுகள் குறைந்து ₹5.25 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் நடந்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாமக்கல் மண்டல கோழி பண்ணைகளில் ₹5.25 காசுகளுக்கு முட்டை கொள்முதல் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வல்லுறவு வழக்கில் 11 பேர் விடுதலைக்கு எதிரான பொதுநல மனுக்கள் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வரும் திங்களன்று வழங்கவுள்ளது. குஜராத் மாநிலத்தில் கடந்த 2002ஆம் ஆண்டு கோத்ரா சம்பவத்திற்கு பின் பில்கிஸ் பானு என்பவரின் குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 11 பேர் விடுதலைக்கு எதிரான பொதுநல மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வரும் திங்களன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. மாலத்தீவு அருகே அரபிக்கடலில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மாலத்தீவிலிருந்து மேற்கு பகுதியில் 896 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக நிலநடுக்கத்திற்கான தேசிய ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாலை 5:16 மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.4 அலகுகளாக பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் பாரம்பரிய கிறிஸ்துமஸ் தினம் கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் போரில் கொல்லப்பட்ட ராணுவ வீரர்களின் உறவினர்களை தனது அதிபர் இல்லத்தில் சந்தித்து கிறிஸ்துமஸ் பிரார்த்தனையில் பங்கேற்றார். தொடர்ந்து அவர்களுடன் இரவு உணவருந்தினார். மேலும் ரஷ்யாவுக்காக உக்ரைனில் போராடும் வீரர்களின் குடும்பங்களுக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் புட்டின் உறுதியளித்தார். Так же, как и в России, были рядом с собой людей, которые прокатился. மெக்சிகோ நகரின் ஜோகாலூர் சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பிரம்மாண்ட கேக்குடன் கிறிஸ்துமஸ் விடுமுறையை கொண்டாடினர். இயேசு பிறந்தபோது காணிக்கை வழங்கிய 3 ஞானிகள் தினத்தையொட்டி மெக்சிகோ நிர்வாகம் அனைவருக்கும் கேக் வழங்கியது. பிரம்மாண்ட கேக்கானது 15,000 துண்டுகளாக வெட்டப்பட்டு அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. A los niños que se encuentran más cercanos a la mesa principal. De este lado hay más. Esos son para ti. Dale, no pierdas el tiro. Corre si lo quieres, pierdes el camino. Ya le dice பல்கேரியாவின் கலோஃபர் நகரில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற வினோத திருவிழாவில் தங்கள் கலாச்சார உடை அணிந்து ஆண்கள் குளிர்ந்த ஆற்றில் பாரம்பரிய நடனமாடினர். டெஸ்ட் போட்டியின் போது தென்னாப்பிரிக்கா மற்றும் சிஎஸ்கே அணிகளின் முன்னாள் வீரரான மகாயா நிதினியை சந்தித்து இந்திய வீரர் அஸ்வின் கலந்துரையாடினார். அப்போது சென்னை ரசிகர்களுக்காக ஏதாவது கூறுங்கள் என அஸ்வினிடம் கேட்டவுடன் கவுண்டமணி மணிவண்ணன் பட காட்சியில் வருவது போல கபி கபி மேரா தில்லுமே என்ற பாடலை அதே பாணியில் நிதினி பாடினார். அஸ்வின் வெளியிட்டுள்ள இந்த காட்சிகள் இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. That's for the CSK fans. You can say hello to them. Hey! what happened? Oh, kami, mere de me, kalalia leani. Kami. Thanks, Makaya. Nice to meet you, buddy. Lovely, my brother. Sure.